கடந்த சில வருடங்களாகவே என்னன்னு கேட்டிங்கனாக்க, பங்குச்சந்தையும் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பா என்ன சார். ஒன்று? அப்போது அந்த அன்றைக்கி சண்டே, பங்குச்சந்தை ஒர்க்கிங் டே. அன்றைக்கி ஒர்க்கிங் டே. பிப்ரவரி 1 சண்டே அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்குது. அப்போ ஏன் இருக்குது? பட்ஜெட்டுக்கும் பங்குச்சந்தைக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கனால தானே ஒர்க்கிங். இதனால் இருக்குது. ஓகே. அப்போது இதில் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், எனது பார்வையில் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிதி அதிகமாக ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என் மனசில் படுறது. பட்டு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ இந்த யூஎஸ் டேரிஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெக்ஸ்டைல், இந்த உணவுத்துறை, இந்த மாதிரி தட் இஸ் இந்த எக்ஸ்போர்ட் ரைஸ் ப்ராடக்ட்ஸு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற காலத்தில் அந்த தொழிலெலாம் கொஞ்சம் மந்தமாக இறங்கி அந்த பிலோ லெவலில் இருக்குது. பெரிய ஒரு அளவுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான சான்சஸ் இல்லை. அது மாதிரியான டெக்ஸ்டைல் துறைகளுக்கும் அல்லது இந்த உணவு பதப்படுத்தும் துறை இது மாதிரிக்கு எதுக்காவது ஒரு சலுகைகள் கொடுக்கலாம், அல்லது வரி சீரமைப்பு பண்ணலாம், இருக்கக்கூடிய வரியை குறைத்து, அல்லது வேறு எதுக்காவது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேற கூட ஏற்றலாம்.